கர்நாடக மாநிலம் ஜாம்கண்டி ராமதீர்த்த கோயில் இருக்கு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மதமாற்றம் நடைபெற்றதாக சொல்லி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த எஃப்ஐஆரை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த புகாருக்கு உண்டான மதமாற்றம் நடந்ததற்கான எந்த ஒரு நேரடி ஆதாரங்கள் இல்லை மற்றும் புகார் அளித்தவருக்கும் சம்பந்தமில்லாத மூன்றாவது நபர் என்பதால் அவருக்கு இதை பற்றி முறையிட உரிமை இல்லை, வலுக்கட்டாயமாக இது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் சொல்லியிருக்காங்க. ஆனால் புகாரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்து மதத்தை இழிவாக அவர்கள் பேசியிருக்கார்கள். அதே இது போல் வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி சில ஆசை வார்த்தைகள் கூறி மதமாக ட்ரை பண்ணியிருக்கார்கள். இந்த மாதிரி எல்லாமே அந்த புகாரில் சொல்லியிருக்காங்க. பட் இது பின்னாடி பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பின்னாடி இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில் என்ன கேட்குறாங்கன்னா, கோவிலில் இனிமேல் வேற்று மதத்தினர் எப்படி வேணாலும் வரலாமா, பெருநாள் அவர் மேலே எந்த ஒரு குற்றம் இது பண்ணலாமா, ரெண்டாவது கோவில் ஒரு புனிதமான ஒரு இடம், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மாற்று மதத்தில் உள்ள புகுந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் பொதுமக்கள் எழுகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? கோர்ட் அப்ப என்ன சொல்லுகிறது, கோவிலில் துலுக்கன் பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்னு இப்ப சொல்லுகிறதா கோர்ட்? சரி, நம்மளுடைய முதல் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப மசூதிக்கு பக்கத்துல போய் ஒருத்தங்க பண்ணி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனா இந்த கோர்ட் அதுக்கு சரின்னு சொல்லுமா? அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்குமா எடுக்காதா? மத உணர்வை புண்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி எடுக்குமா எடுக்காதா? எப்படி நீங்க ஒரு கோவில், அந்த கோவில் எதற்காக, இப்ப நீ இந்துக்கள் சென்று அந்த கோவிலில் வழிபடுவதற்காக அவர்களுக்கான ஒரு கோவில், ஒரு இருப்பிடம்னு இருக்கிற இடத்துல எதுக்காக துலுக்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணணும்? அந்த கேள்விக்கு கோர்ட் கேட்கவே இல்லை. நான் ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். என்ன எதனுக்காக போய் அங்க பிரச்சாரம் பண்ணணும்? அவசியம் என்ன? எந்த இன்டென்ஷன்ல போய் அவங்க அங்க பிரச்சாரம் பண்றாங்க? எஸ், ஒரு மதத்தை நீங்க ப்ரீச் பண்றதுக்கோ அல்லது ப்ரொபகேட் பண்றதுக்கோ ப்ரொபோஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குதான், இல்லை நீங்க யாரும் சொல்லல. ஆனால் அது எதுவரை அந்த உரிமை இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருதா வரலையா? அது உங்க மதத்துக்குள்ள பண்ணுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீ அதை விட்டுட்டு ஹிந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நீங்க அதை போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்ப நம்ம டிவியில ஒரு விளம்பரம் வருது, ஏதோ ஒரு விளம்பரம் வச்சுக்கோங்க, கோல் கேட்டு என்ன ஏதாவது ஒரு விளம்பரம் வச்சுக்கோங்க. எதுக்காக அந்த விளம்பரம்? நீங்க அந்த பொருளை வாங்கணும், மற்ற பொருளை விட இந்த பொருள் உயர்ந்தது, அதனால இந்த பொருளை நீங்க வாங்குங்க அப்படின்னு விற்கிற வேலையை தானே நீங்க பாக்குறீங்க. அப்ப ஒரு மதத்தினுடைய கோவில் அங்க இருக்கு, அங்க போய் மக்கள் இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல போயிட்டு நான் இன்னொரு மதத்துக்காரன் போயிட்டு ஒரு நோட்டீஸை நீ கொண்டு போய் அங்க கொடுக்குறேன்னு நீ என்ன சொல்லி கொடுக்க போற? அப்ப அது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? அப்ப இது தவறில்லைன்னு இன்னைக்கு கோர்ட்டு சொல்றது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சரி இதுக்கு இது கிடையாது, செக்ஷன் கிடையாது, இந்த செக்ஷன்ல அது வராது அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. ஆனால் இது ஏன் இங்க வச்சு இந்த பிரச்சாரம் பண்றீங்கன்னு சொல்லி அந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்க போனவரிடத்தில் இந்து மதத்தை பத்தி இழிவாக பேசியிருக்கிறார்களே. அப்ப இந்த இந்து மதத்தை பத்தி இழிவாக, அதாவது ஒரு மதத்தை பத்தி இழிவாக பேசும் பொழுது ஒரு மலீஷியஸ் இன்டென்ஷன் இருக்கிறது அப்படின்னா, ரிலீஜனை டீமீன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு செக்ஷன் இருக்கே, அதுல எஃப்ஐஆர் போட முடியுமே, அதுக்குள்ள வராதா? இந்த கோர்ட்டுகள் எல்லாமே இப்ப ரொம்ப வித்தியாசமாகத்தான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நல்லா பாருங்க, என்ன இருந்ததோ அந்த புக்கில் அதை தான் சொன்னாங்க நுபுர் சர்மா. ஆனா நுபுர் சர்மா அப்படி சொன்னதே தவறு, அதனாலதான் இந்த நாட்டுல பயங்கரவாதமே பெரிய கலவரமே வந்துருச்சுங்கிற ரீதியில அப்ப என்ன பண்ணாரு, அவர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதுக்காக பேசினாங்க. ஆனா அதே நேரத்துல ஹிந்து தெய்வங்களையும் கடவுள்களையும் டீமீன் பண்ணி பேசும் பொழுது, இழிவுபடுத்தி பேசும் பொழுது இந்த கோர்ட்டுகளுக்கு எல்லாம் அது காதே கேட்காது. அப்பெல்லாம் அமைதியா இருப்பாங்க. அப்பெல்லாம் கேட்டால் அது கருத்து சுதந்திரமா? எப்படி? இல்லாத ஒண்ணு இழிவாக நீங்க பேசும் பொழுது அது கருத்து சுதந்திரத்தில் வரும். ஆனால் இருக்கிற ஒன்று என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அது மத உணர்வை புண்படுத்துவதா? அப்ப இன்னைக்கு என்ன நல்லா ஒண்ணு புரியுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த இந்துக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுல நீதிமன்றத்திடம் கூட சென்று நீங்க முறையிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இதே நோட்டீஸை கொண்டு போய் நான் இந்து மதத்தை பரப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மசூதி வளாகத்துல கொண்டு போய் இந்த நோட்டீஸை கொடுத்தா ஒத்துப்பீங்களா? இல்ல இந்த கோர்ட் அப்ப பேசாம இருக்குமா? அப்ப இந்த கோர்ட் என்ன பேசும்? அப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சரி இப்ப அதே நேரத்துல இன்னைக்கு இந்த கோர்ட் இப்படி சொல்லிட்டாங்க, ரைட்டு. இப்ப இந்த நோட்டீஸை இப்ப கோவிலுக்குள்ள வச்சு நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப அதுக்கு அந்த கடவுளை, இந்து கடவுளை இழிவுபடுத்தி அவன் பேசுறான் துலுக்கேன். அப்ப இந்த பக்கம் இருக்கிற ஹிந்து அமைதியாக
நம்ம வந்து நியாயமாக சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் புகார் கொடுத்துட்டாங்க. இதே ஹிந்து நீ எப்படி இப்படி பேசுன அப்படின்னு சொல்லி அவனும் திரும்ப பேசி அந்த இடத்துல ஒரு சண்டை வந்து இல்லை அடிச்சோ அல்லது ஏதோ ஒரு நிலவரம் கைமீறி போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப யாரை நீங்கள் வந்து கைது செய்வீர்கள்? யாரை அப்ப நீங்க குற்றவாளியாக்குவீங்க? அப்பயும் ஹிந்துவை தானே குற்றவாளியாக்கி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப இந்த மாதிரியாக ஒரு வன்முறையை தூண்டி செயல்படக்கூடிய அளவுக்கு செய்து அவர் குற்றவாளி கிடையாதா? இன்னைக்கு பிரச்சனை வந்து இப்படித்தானே வருது. ஏன் நீ வேண்டும் என்றே போய் அந்த இடத்துல நீ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உன்னுடைய உள்நோக்கம் என்ன? அப்ப இந்த மதத்தை வந்து வேண்டும்னே நீ சீண்டணும், இந்துக்களை நீ அசிங்கப்படுத்தணும், அதை நீ மதம் மாற்றணுங்கிற நோக்கம் இல்லாம எப்படிங்க நீங்க எதுக்கு அங்க போய் நோட்டீஸ் கொடுக்கணும் கோயில்ல போயிட்டு? எனக்கு அது புரியல. இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு புரியாதா அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. இப்போ ஒருத்தருக்கும் ஒரு புரோட்டோகால், ஒரு இடத்துக்கு ஒரு ட்ரெஸ் கோடு, இதெல்லாமே இருக்குல்ல. இப்போ பர்சனல் லிபர்ட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் வந்து நான் இப்போ அந்த கோட்டு, அந்த கருப்பு கோட்டு இதெல்லாம் எதுவுமே போடாம சாதாரணமா வந்து ஒருத்தன் வந்து ஆர்கியூ பண்ணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கோர்ட் ஏத்துக்குமா? அதுக்குன்னு இருக்கக்கூடிய இதுல வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்ப அதே போல விஷயங்கள் தானே எனக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால எதை வேணா நம்ம செய்ய முடியுமா? இந்த கேள்விகளுக்கு கோர்ட் நிச்சயமாக என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்ன இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்துக்களுக்கு வந்து கோர்ட்டு மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு செத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஹிந்துக்குன்னு சொல்லிட்டு எப்படி மைனாரிட்டி கமிஷன் ஒண்ணு இருக்கோ அதே போல பெரும்பான்மையான மெஜாரிட்டி கமிஷன் என்று ஒன்று வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கங்கள் உங்களுடைய குரல்கள், நம்மளுடைய குரல்களை கேட்க போவதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படின்னா கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க போறது கிடையாது. இன்னைக்கு நீதிமன்றங்களோ இல்லது காவல்துறை சொல்லவே வேண்டாம், எப்படியோ அந்த ஆட்சி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட போகிறார்கள். நீதிமன்றங்களும் வந்து இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுப்பதனால நீதிமன்றங்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நமக்கு குறைந்து கொண்டே வருகிறது. அதனால இன்னைக்கு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் 2ஆம் தர மக்களாக தங்களுடைய சொந்த நாட்டிலேயே அனாதைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஹிந்து மெஜாரிட்டி கமிஷன் என்பது ஒன்று அமைய வேண்டும். அது ஒன்றுதான் இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும்.